பேராயர் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, தேடினாங்க. அப்போ இந்த மிலான் நகரத்து மக்கள் சொன்னாங்க, எங்களை சமாதானப்படுத்திய ஆம்ப்ரோஸே நீங்கள் எங்களை என்ன தந்துருங்க, பேராயராக தந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவரை அதுக்கு பிறகு தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். பேராயரான பிற்பாடு தான், பேராயருக்காக தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் திருச்சபையின் இந்த மிலான் நகர திருச்சபையின் பேராயராக அவர் மாறினார். இந்த இந்த ஆம்ப்ரோஸ் எளிய மக்கள் மீது அவர் அதிகமாக அன்பு வைத்தார். அன்றைய காலகட்டத்தில் இந்த அடிமைகளை பிடித்து கொண்டு வந்து, மக்களை எங்கிருந்தால் பிடிச்சு கொண்டு வந்து அவளை அடிமைகளாக விற்பனை செய்கின்ற வழக்கம் இருந்தது. சந்தையில் போராச்சுன்னா யாரை வாங்கலாம், ஆடு மாடு வாங்குற மாதிரி யாரை வாங்கலாம், மனுஷனை வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இது இவருக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்தது. ஆகவே அவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று இந்த அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்களோட சுதந்திர மனிதனாக அவர் விடுவித்து விட்டார் இல்லையா. இப்போ அவருடைய சொத்துக்கள் எல்லாம் தீர்ந்துட்டு இல்லையா. கடைசியாக எல்லாம் திருச்சபை, அப்புறம் என்ன செய்ய, திருச்சபையில் மக்கள்கிட்ட சொன்னார், நீங்கள் இவங்களை வாங்கி விடுதலை பண்ணுங்கன்னு. எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியாக இன்னும் ஏராளமான அடிமைகள் இருக்காங்க, அவங்களை விடுவிக்கணும். என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அவர் இந்த ஆல்டரில் நம்ம கம்யூனியன் பரிமாறுவோம்ல, அப்போ நல்ல தங்க பாத்திரங்கள்லாம் வச்சு கம்யூனியன் பரிமாறினாங்க. இவர் என்ன செய்தார், அதை எடுத்து விற்று என்ன செய்தார், இந்த மக்கள் எல்லாம் விடுவித்து விட்டார். இது திருச்சபை மக்களுக்கு வருமாறதா வந்தது இல்லையா. ஏன்னா பரிசுத்த பாத்திரங்களை வித்துட்டாரு. அப்படி விற்றது மிகப்பெரிய தவறுன்னு மக்கள்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, கிறிஸ்துவனுடைய உடலும் இரத்தமும் பாவிகளின் ஆன்மாவின் விடுதலைக்காக கொடுக்கப்பட்டது உண்மை என்றால், மீண்டும் சொல்லுதேன், கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் பாவிகளின் ஆன்மாவின் விடுதலைக்கு கொடுக்கப்பட்டது உண்மையானால், அவற்றை சுமக்கின்ற பாத்திரம் பாவிகளின் சரீர பிராரம்ப விடுதலைக்கு பயன்படுத்துவது நியாயமான காரியம் அப்படின்னார் இல்லையா. கிறிஸ்துவனுடைய இரத்தமும் சதையும் நம்முடைய மீட்புக்காக கொடுக்கப்படுது உண்மையானால், அவற்றை சுமக்கின்ற அந்த பாத்திரங்கள் அது நம்முடைய ஆன்மீக விடுதலைக்காக அவர் சிந்தினார். சரீர விடுதலைக்காக அந்த பாத்திரத்தை பயன்படுத்துவது நேர்மையான செயல் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது மிகப்பெரிய இருந்தார். பின் காலத்தில் நீதிபதியாக இருந்த இந்த ஆம்ப்ரோஸ் பேராயர் பிஷப் ஆம்ப்ரோஸ் ஆனார். அதுக்கு ஒன்று செயின்ட் ஆம்ப்ரோஸ் தான் அவர் மாறிட்டார் இல்லையா. புனிதர் வரிசையில் அவரும் இடம் பிடித்தார். ஏனென்றால் எளிய மக்களோடு தன்னை ஒன்றிணைத்து கொண்டார். ஒடுக்கப்பட்ட மக்களோடு ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த வந்து. பிஷப் டாம் ஹில்டர் அப்படிங்கிறவர் ஒன்று சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பட்டினியில் வாழும் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தேன், என்னை செயின்ட் என்றார்கள், என்னை புனிதன் என்றார்கள். பட்டினியில் வாழும் ஏழைகளுக்கு நான் உணவு கொடுத்தேன், என்னை புனிதன் என்று சொன்னார்கள். ஆனால் ஏன் இவர்களுக்கு மட்டும் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வி கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட் என்று சொன்னார்கள் அப்படிங்கிறார் இல்லையா. அவர் என்ன சொல்றாருன்னா, பட்டினியா இருக்கவனுக்கு நான் உணவு கொடுத்தேன், என்னை